Hello everyone. In the continuation of array series ல இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்குறோம்னா move zeros to the end. ஓகே, move zeros to the end. இப்போ என்னன்னா அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேல டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன எலமெண்ட்ஸ்னா ஜீரோ எலமெண்ட்ஸ் அண்ட் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ரெண்டுமே மிங்கிளாக தான் இருக்கும். நம்ம எய்ம் ஆஃப் திஸ் கொஷின் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங் பேஸ்ட் இண்டெக்ஸ்ல கொண்டு வந்துடணும். ஜீரோஸ்லாம் வந்து லாஸ்ட்ல மூவ் பண்ணிடணும். அதாவது நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் வந்து பிகினிங்ல கொண்டு வந்துடணும். ஜீரோத் எலமெண்ட்ஸ்லாம் லாஸ்ட்ல கொண்டு போயிடணும். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் திஸ் கிவன் இன்புட். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். எப்பவும் போல ப்ரூட் ஃபோர்ஸ்லையும் சால்வ் பண்ணலாம், ஆப்டிமலாவும் சால்வ் பண்ணலாம். ரெண்டு மெத்தட்லையும் நான் சொல்லித்தரேன் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ்ல சால்வ் பண்ணுவோம். ஓகே, ப்ரூட் ஃபோர்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்ன நமக்கு சொல்லிட்டாங்கன்னா ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்கும், டெஃபினட்டா நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து என்ன பண்றேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வெக்டார் அரே ஒன்று கிரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜீரோஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், கவுண்ட் எடுத்துக்கிறேன். ஜீரோஸ் எத்தனை இருக்கோ அந்த ஜீரோஸோட கவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு ஃபைனலா எப்படி கிடைக்கும்னா ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் வெக்டார்ல. ஓகே, நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். சம் சே எக்ஸாம்பிள் இப்போ இதே எடுத்துக்கலாம். 1 3 12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வெக்டார் அரேல புஷ் பண்ணிட்டேன். இப்போ ஜீரோஸோட கவுண்ட் இப்போ நமக்கு இங்க எவ்வளோ இருக்கு, 1 2 2 கவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு ஜீரோஸோட கவுண்ட் 2 கிடைச்சிருக்கும். அப்போ நான் என்ன பண்றேன், 2 ஜீரோஸ் நான் என்ன பண்றேன், இந்த வெக்டார்ல புஷ் பண்றேன். தென் ரிட்டர்ன் வெக்டாரை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, சப்போஸ் இது புரியலனா நோ ப்ராப்ளம். எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஹைட்ரேட் பண்ணியே காமிச்சிடுறேன். ஓகே, சிம்பிளாக எரேஸ் பண்ணிடுவோம் இதை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். யா ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைனாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் அரே எலமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அரேல என்னென்ன இருக்குது, 0 1 0 3 12 இப்படி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆன்சர் அப்படிங்கிற ஒரு வெக்டார் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக நான் ஆன்சர்னு நேம் வச்சுக்கிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம், தட்ஸ் நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜீரோஸோட கவுண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஜீரோஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓ சாரி, ஜீரோஸ் ஈக்குவல் டு 0 நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் லைனாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரேன். சப்போஸ் இஃப் ஐ ரீச் 0 மீன்ஸ் ஐ வில் இன்க்ரீஸ் த ஜீரோஸ் கவுண்ட். இஃப் நாட் மீன்ஸ் ஐ வில் ஆட் தட் வேல்யூ இன் டு த ஆன்சர். ஓகே, ஆன்சர் வெக்டார், இந்த ஆன்சர் வெக்டாரில் நான் புஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஜீரோனா நான் என்ன பண்ணுறேன், ஜீரோவோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். சப்போஸ் நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருந்தால் அதை நான் என்ன பண்ணுறேன், ஆன்சருங்கிற வெக்டாரில் புஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜீரோனா நான் ஜீரோ கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேனா, அதே மாதிரி 3ங்கிறது ஜீரோவா நான் ஜீரோ. ஸோ நான் ஜீரோன்னு நம்ம என்ன பண்ணணும், வெக்டாரில் புஷ் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். 12 அதே மாதிரி தான் நான் ஜீரோ எலமெண்ட். ஸோ வெக்டாரை நான் புஷ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா வெக்டார் அரேல டிஃப்ரெண்ட் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இன்னும் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், ஜீரோஸை புஷ் பண்ணணும். எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜீரோஸோட கவுண்ட் எடுத்து வச்சிட்டோம். ஓகே, ஜீரோஸோட கவுண்ட் நம்ம எவ்வளோ, 2 ஜீரோஸை நம்ம புஷ் பண்ணணும். சிம்பிளாக வந்து 2 வரைக்கும் நம்ம லூப்பை ட்ராவல்ஸ் பண்ணி ஜீரோலேருந்து 2 வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணோம்னா நம்ம 2 ஜீரோ வந்து புஷ் பண்ணிடலாம். எப்படி நம்ம கோட் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். கோட் சிம்பிள் தான். நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், வெக்டார் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, வெக்டார் இன்ட்டு ஆன்சருங்கிற வெக்டார் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்ட்டு ஜீரோஸோட கவுண்ட் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஜீரோஸோட கவுண்ட்டை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் லூப் ட்ராஸ் பண்ணுறேன். ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் n, I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, வேறு என்னங்கிறது சைஸ் ஆஃப் தி அரே டாட் சைஸ். ஓகே, இப்போ நான் செக் பண்ணுறேன். இஃப் அரே ஆஃப் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறேன். அரே ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 என்ன கைஸ், கமான் கைஸ். நாட் ஈக்குவல் டு 0னா நம்ம என்ன பண்ணணும், ஆன்சருங்கிற வெக்டாரில் நம்ம புஷ் பண்ணணும். ஓகே, அதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு வெக்டாரில் புஷ் ஆகிருக்கும். ஆன்சர் டாட் புஷ் அண்டர் ஸ்கோர் பேக் ஆஃப் அரே ஆஃப் ஐ. சப்போஸ் இது வந்து ஒரு நாட் ஈக்குவல் டு 0வா இல்லாமல் 0 எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஜீரோ கவுண்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே,
ஜீரோஸை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். தட்ஸ் இட். ஓகே. இப்போ வரைக்கும் எனக்கு எப்படி அவுட்புட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, ஒரு வெக்டார் இருக்கும். அந்த வெக்டார்ல நான் ஜீரோ எலமெண்ட்ஸ், அதாவது என்னென்ன புஷ் ஆயிருக்கு? 1, 3, 12 இதெல்லாம் புஷ் ஆயிருக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ். இப்போ ஜீரோஸ் கவுண்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கும். அதான் அதான் இந்த எல்ஸ்ல ரன் ஆகுது. ஜீரோஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கிடைச்சிருக்கும்? 2ன்னு கிடைச்சிருக்கும். ஓகே. இந்த சிம்பிளா இந்த ஜீரோஸ் 2 2 ஜீரோஸ நான் என்ன பண்றேன்? இந்த வெக்டார்ல புஷ் பண்றேன். தட்ஸ் இட். ஓகே. அது எப்படின்னு பார்த்துருவோம். அவ்வளோதான். சிம்பிள். ஃபார் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் இது வரைக்கும் ஜீரோஸ். ஓகேவா? I பிளஸ் பிளஸ். இப்போ என்ன பண்றேன்னா ஆன்சர் டாட் புஷ் அண்டர் ஸ்கோர் பேக் ஆஃப் ஜீரோஸ். இப்போ நான் ஜீரோஸை புஷ் பண்ணிட்டேன். புஷ் பண்ணது மூலியமா எனக்கு அவுட்புட் எப்படி கிடைச்சிருக்கும்னா, ஆல்ரெடி 1, 3, 12 இருக்கு. 1, 3, 12 இருக்கு. அது கூட எனக்கு என்ன புஷ் ஆயிருக்குன்னா 0 2 0 புஷ் ஆயிருக்கு. ஓகே. தட்ஸ் இட். இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல்லா டிராவர்ஸ் பண்றோம். டிராவர்ஸ் பண்ணி நம்ம நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் செப்பரேட்டா அரேல புஷ் பண்றோம். 0 எலமெண்ட்ல 0 கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே. நான் ஜீரோ எலமெண்ட்லாம் புஷ் பண்றோம். 0 எலமெண்ட்ல 0 கவுண்ட் எடுத்துக்கிறோம். இதுக்கு நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1 n எடுத்துக்கும். ஓகே. சாரி பிக் ஆஃப் n எடுத்துக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஜீரோஸ வந்து வெக்டார்ல புஷ் பண்றோம். ஓகேவா? அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n எடுத்துக்கும். ஸோ டோட்டலா பார்த்தோம்னா பிக் ஆஃப் 2n நமக்கு கிடைச்சிரும். 2nல நம்ம கான்ஸ்டன்ட்ட ரிமூவ் பண்ணிட்டோம்னா பிக் ஆஃப் n தான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நம்ம ஆன்சர் அப்படிங்கிற வெக்டார் யூஸ் பண்றோம். ஸோ அதனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்தவரைக்கும் பிக் ஆஃப் n. ஓகே. இத இன்டர்வியூவர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு கேட்டா, தே வில் நெவர் அக்செப்ட். ஒய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸா பிக் ஆஃப் n யூஸ் பண்றோம். எதுக்குன்னா நம்ம வெக்டார நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இத வந்து நம்ம ரெட்யூஸ் பண்ணணும். பிக் ஆஃப் nல இருந்து பிக் ஆஃப் 1க்கு நம்ம ரெட்யூஸ் பண்ணணும். ஓகே. பிக் ஆஃப் 1க்கு நம்ம எப்படி ரெட்யூஸ் பண்ணுவோம்னா, அதான் நம்ம ஆப்டிமல் மெத்தட்ல நம்ம ரெட்யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ நான் ஃபுல்லா கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஆப்டிமல் மெத்தட் எப்படின்னு சொல்றேன். ஓகே. அதே அரே எலமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அரே எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? 0, 1, 0, 3, 12. 3, 12. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஆ ஆப்டிமல் மெத்தட்ல நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கான்செப்ட்னா 2 பாயிண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வச்சு சால்வ் பண்ணுவோம். இந்த 2 பாயிண்டர்ங்கிற கான்செப்ட் ஒண்ணும் பெருசு இல்லைங்க. ஈஸி தான். சிம்பிளா நம்ம என்ன பண்றோம்னா, ஐ பாயிண்டர் அப்படின்னு நம்ம ஒண்ணு எடுத்துக்குவோம். ஜே பாயிண்டர்ன்னு ஒண்ணு எடுத்துக்குவோம். சப்போஸ் நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, நம்ம ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் மென்ஷன் பண்ணுவோம். அது என்னன்னு நான் சொல்றேன். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, சிம்பிளா ஸ்வாப் பண்ணிருவோம். ஸ்வாப் பண்றது மூலியமா நமக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைக்கும்னா, ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தா ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். 0 எலமெண்ட்லாம் லாஸ்ட்ல இருக்கும். ஓகே. அது எப்படி நம்ம பார்த்துருவோம். நான் இத எரேஸ் பண்ணிக்கிறேன். யாஹ்! ஓகே. நான் என்ன பண்றேன், ஐங்கிற பாயிண்டர் இங்க வச்சுக்கிறேன். 0 பேஸ்ட் இண்டெக்ஸ்ல 1ங்கிற பாயிண்டர 1 பேஸ்ட் இண்டெக்ஸ்ல வச்சுக்கிறேன். ஏன் வந்து 2மே சேம் இண்டெக்ஸ்ல வைக்கல அப்படின்னு கேட்டா, நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். ஸ்வாப் பண்றதுல 2 இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்றது என்ன கைஸ் லாஜிக்? லாஜிக்கே இல்லைல்ல. ஸோ டிஃபரெண்ட் இண்டெக்ஸ நம்ம ஸ்வாப் பண்றது மூலியமா தான் நமக்கு தேவையான அவுட்புட் நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். சேம் இண்டெக்ஸ நம்ம ஸ்வாப் பண்றது மூலியமா ஒரு பிரயோஜனமும் இல்ல இதுல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் 0 பேஸ்ட் இண்டெக்ஸ்ல ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறேன். ஐ பாயிண்டர். ஓகே. ஐ பாயிண்டர். 1 பேஸ்ட் இண்டெக்ஸ்ல ஜே பாயிண்டர் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் அப்படின்னு நான் சொன்னேன்ல. என்ன கண்டிஷன்னா, நான் செக் பண்றேன். அரே ஆஃப் i வந்து ஈக்குவல் டூ 0வான்னு செக் பண்றேன். ஓகே. 0வா இருக்கணும். அட் த சேம் டைம் அரே ஆஃப் j வந்து ஈக்குவல் டூ நான் ஜீரோவா இருக்கு. நான் ஜீரோவா இருக்கணும். ஓகே. நான் ஜீரோவா இருக்கணும். நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணிடுறேன், சிம்பிளா ஸ்வாப் பண்ணிடுறேன். ஓகே. நாமளும் இங்க செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ அரே ஆஃப் iங்கிறத பொறுத்தவரைக்கும் இது 0. கரெக்ட். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இது செகண்ட் கண்டிஷன். செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. செகண்ட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் அரே ஆஃப் ஜே ஈக்குவல் டு நான் ஜீரோவான்னு செக் பண்றேன். அரே ஆஃப் ஜே ஈக்குவல் டு நான் ஜீரோவா? அதுவும் கரெக்ட். சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சிம்பிளா ஸ்வாப் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸ்வாப் பண்றது மூலியமா நமக்கு அரே எலிமெண்ட்ஸ் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸ்வாப் பண்றது மூலியமா 1, 0, 0, 3, 12 இப்படி நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஜீரோ எலமெண்ட்லாம் ஸ்டார்ட்டிங்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இன்னும் நம்ம ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணி முடிக்கல. ஃபுல்லா டிராவர்ஸ் பண்றம்போது 0 எலமெண்ட்லாம் லாஸ்ட்ல போயிரும். நான் ஜீரோ எலமெண்ட்லாம் ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். ஓகே. இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நான் ஜீரோ எலமெண்ட்லாம் ஸ்டார்ட்டிங்ல வந்துருச்சு.
0 எலிமெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ட்ல புஷ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அப்படியே நம்ம ஃபைனலா டிராவர்ஸ் பண்ணயில நமக்கு தேவையான அவுட்புட் கரெக்ட்டா கிடைக்கும். நம்ம லைனா டிராவர்ஸ் பண்ணுவோம். ஓகே. இப்ப நமக்கு ஐங்கிற பாயிண்டர் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஓகே. ஐங்கிற பாயிண்டர் இங்க இருக்கு. ஜேங்கிற பாயிண்டர் இங்க இருக்கு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆஃப்டர் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஐய நம்ம புஷ் பண்றோம். ஓகே. ஏன்னா ஐயோட தேவையும், ஜேவோட தேவையும் முடிஞ்சுச்சு. ஏன்னா என்னன்னா, இப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்றோம். சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, நம்ம ஸ்வாப் பண்ணிடுறோம். ஸ்வாப் பண்ணிட்டு அடுத்த எலிமெண்ட்ட பார்க்க போறோம். அடுத்த எலிமெண்ட் அதே மாரி இருக்கா அப்டின்ட்டு. ஓகே. இப்ப ஐங்கிறது புஷ் இங்க ஆயிருச்சு. ஜேங்கிறது இங்க புஷ் ஆயிருச்சு. ஓகே. இப்ப நான் பார்க்குறேன். ஐங்கிற பாயிண்டர்ல எனக்கு என்ன இருக்கு? 0 இருக்கு. ஜேங்கிற பாயிண்டர் ஐங்கிற பாயிண்டர்ல 0 இருக்கா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றேன். அரே ஆஃப் 5 வந்து ஈக்குவல் டூ 0வா? கரெக்ட். அரே ஆஃப் 5 வந்து ஈக்குவல் டூ 0வா? அதே மாரி ஜேங்கிற பாயிண்டர்ல என்ன இருக்கு? 0 இருக்கு. அதே மாரி செக் பண்றேன். அரே ஆஃப் ஜே வந்து ஈக்குவல் டூ நான் 0வா? இருக்கான்னு பார்க்குறேன். இல்ல. சப்போஸ் இல்லன்னா நம்ம 0 நான் 0 எலிமெண்ட்ட இருக்க வைக்க பார்க்கணும். எப்படி இருக்க வைக்க பார்க்கலாம்னா, ஜே பாயிண்டர நம்ம மூவ் பண்றோம். அவ்வளோதான். ஓகே. இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப ஐங்கிற பாயிண்டர்ல என்ன இருக்கு? 0 இருக்கு. ஓகே. ஜேங்கிற பாயிண்டர்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப நம்ம 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அரே ஆஃப் 5 வந்து ஈக்குவல் டூ 0. அரே ஆஃப் ஜே வந்து ஈக்குவல் டூ நான் 0. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்வாப் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸ்வாப் பண்ண ஆஃப்டர் ஸ்வாப்பிங் நமக்கு என்ன எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அரே எலிமெண்ட்ஸ்ல 1, 3 இந்த 3 பொறுத்தவரைக்கும் இங்க ஸ்வாப் ஆயிடுச்சு. இந்த 0 வந்து இங்க ஸ்வாப் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ 1, 3, 0, 0, 12. ஓகே. இப்ப நம்ம ஐ பாயிண்டர் எங்க இருக்கு? அதே பிளேஸ்ல தான். அதே பிளேஸ்ல எங்க? ஐங்கிற பாயிண்டர் இங்க இருக்கு. ஓகே. ஜேங்கிற பாயிண்டர் நமக்கு இங்க இருக்கு. ஓகே. அதேதான். ஜேங்கிற பாயிண்டர் இங்க இருக்கு. ஐங்கிற பாயிண்டர் இங்க இருக்கு. ஓகே. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இன்கிரிமென்ட் பண்ணிடுறோம். ஐயையும் இன்கிரிமென்ட் பண்ணணும். ஜேவையும் இன்கிரிமென்ட் பண்ணணும். ஏன்னா ஐயோட தேவையும், ஜேவோட தேவையும் முடிஞ்சுச்சு. என்ன தேவை? ஸ்வாப் பண்றது. ஸ்வாப் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஐ பாயிண்டர் மூவ் பண்ணிடுறோம். அட் த சேம் டைம் ஜே பாயிண்டருக்கு மூவ் பண்ணிடுறோம். ஓகே. மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் அரே ஆஃப் 5 வந்து ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்றோம். அரே ஆஃப் 5 வந்து ஈக்குவல் டு 0வா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. அட் த சேம் டைம் அரே ஆஃப் ஜே வந்து ஈக்குவல் டு நான் 0வான்னு செக் பண்றேன். அரே ஆஃப் 5 என்ன? அரே ஆஃப் ஜே என்ன? சாரி அரே ஆஃப் ஜே. அரே ஆஃப் ஜே என்ன? 12. 12ங்கிறது ஈக்குவல் டு நான் 0. அதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும்? ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்கிரிமென்ட் பண்ணிடணும். ஓகே. ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா, அரேல 1, 3 இப்ப நம்ம என்ன பண்ணணும்? 0ங்கிறது இந்த ஜேங்கிற இண்டெக்ஸ் போயிரும். 12ங்கிறது ஐங்கிற இண்டெக்ஸ் வந்துரும். ஓகே. அப்போ 1, 3, 12, 0, 0. கைஸ் நல்லா பாருங்க கைஸ். அவ்வளோதான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 0 எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ஸ்டார்ட்டிங்ல புஷ் ஆயிடுச்சு. 0 எலிமெண்ட்லாம் லாஸ்ட்ல புஷ் ஆயிடுச்சு. இப்போ பொறுத்தவரைக்கும் நமக்கு ஜேங்கிற பாயிண்டர் எங்க இருக்கு? ஜேங்கிற பாயிண்டர் இங்க இருக்கு. ஐங்கிற பாயிண்டர் அப்படியே மேல. ஐங்கிற பாயிண்டர். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஐய நம்ம இன்கிரிமென்ட் பண்ணணும். ஜேவ இன்கிரிமென்ட் பண்ணணும். ஆஸ் யூசுவல். ஓகே. இப்ப நான் ஜேவ இன்கிரிமென்ட் பண்றேன். ஐயையும் இன்கிரிமென்ட் பண்றேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஜேங்கிறது பார்த்தீங்கன்னா, லூப் எண்ட் ஆயிருச்சு. ஸோ லூப் எண்ட் ஆயிருச்சு அப்படின்னாலே, நமக்கு ஃபைனலா கிடைச்சிருக்க ஆன்ஸர் பார்த்தோம்னா, ஒரு நான் 0 எலிமெண்ட்ஸ்லாம் லாஸ்ட்ல புஷ் ஆயிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஃபைனலா நமக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கு? அரேல 1, 3, 12, 0, 0 இதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. திஸ் இஸ் த ரெக்கார்ட் ஆன்ஸர். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 0 எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருக்கு. 0 எலிமெண்ட்ஸ்லாம் லாஸ்ட்ல இருக்கு. ஓகே. இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்தவரைக்கும், ஆஸ் யூசுவல் பிக் O ஆஃப் n. ஏன்னா நம்ம லூப்ப ஃபுல்லா டிராவர்ஸ் பண்றோம். ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணி செக் பண்றோம். ஓகே. ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணி செக் பண்றோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்தவரைக்கும், இங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. லாஸ்ட் மெத்தட் ப்ரூட் ஃபோர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணோம். வெக்டார யூஸ் பண்ணோம். அதனால எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்தது. இங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் இல்ல. அதனால பிக் O ஆஃப் 1. ஓகே. இந்த சம் நம்ம கோட் பண்ணி பார்த்துருவோம் எப்படின்னு. ஓகே. அதே மாரி தான் சிம்பிளா நம்ம அரே ஐ ஐ பாயிண்ட்ட நான் எடுத்துக்கிறேன். இன்ட் I ஈக்குவல் டூ 0. 0வ பாயிண்ட் பண்ணுது. ஓகே. இன்ட் j ஈக்குவல் டூ 1. 1 பாயிண்ட் பண்ணுது. ஏன் 0வ பாயிண்ட் பண்ணுது, 1 பாயிண்ட் பண்ணுது நான் ஆல்ரெடி சொல்ட்டேன். ஏன்னா 0, 0 சேம் இண்டெக்ஸ நம்ம பாயிண்ட் பண்ணோம்னா, ஸ்வாப் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. டிஃபரெண்ட் இண்டெக்ஸ நம்ம வந்து கன்சிடர் பண்ணி செக் பண்றது மூலியமா தான், நம்ம வந்து அந்த எலிமெண்ட்ட ஸ்வாப் பண்றதா, இல்ல ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் எலிமெண்ட்க்கு சேஞ்ச் ஆகுறதா நமக்கு தெரியும். ஓகே. சாரி நம்ஸ் டாட் சைஸ். நம்ஸ் டாட் சைஸ். ஓகே. இப்ப நான் செக் பண்றேன் லைனா. வைல் j லெஸ் தென் n. n வரைக்கும் நான் செக் பண்றேன். ஃபுல்லா லூப் டிராவர்ஸ் பண்றேன். ஏன் j லெஸ் தென் n அப்படின்னா, நம்ம j தானே செக் பண்றோம். நல்லா பாருங்க.
ஜே தானே இங்க பாரு. யா ஜே தானே நமக்கு வந்து லைனா எண்ட் ஆகுது. லூப் எண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஜே தான் ஃபர்ஸ்ட் நமக்கு எண்ட் ஆகுது. ஐ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எலமெண்ட்ட செக் பண்றோம். ஓகே. ஜேவ பொறுத்தவரைக்கும் நமக்கு ஐக்கு பிரியரா இருக்கு. ஓகே. ஜே பாயிண்டர் பார்த்தோம்னா, நமக்கு அதான் ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ மூவ் ஆகுறதுல எண்ட் ஆகுறதும் அதான் ஃபர்ஸ்ட் எண்ட் ஆகும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஜே தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஜேங்கிறது 1ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கு. ஐங்கிறது 0ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்ப ஜே மூவ் ஆயிட்டே இருக்கு. ஐயும் அதுக்கு பேக் பின்னாடியே தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப எது ஃபர்ஸ்ட் எண்ட் ஆகும்? ஜே தானே எண்ட் ஆகும். அப்ப நம்ம ஜே வந்து லெஸ் தென் என். லூப் எண்ட் ஆகுற வரைக்கும் நம்ம செக் பண்றோம். தட்ஸ் இட். ஓகே. இப்போ நான் செக் பண்றேன். இஃப் அரே ஆஃப் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு 0 சாரி ஈக்குவல் டு 0 அட் த சேம் டைம் நான் செக் பண்றேன். இஃப் அரே ஆஃப் ஐ வந்து அரே ஆஃப் ஜே அரே ஆஃப் ஜே வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளா ஸ்வாப் பண்ணிடணும். ஸ்வாப் ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஐ நம்ஸ் ஆஃப் ஜே. ஆக்சுவலா இது வந்து நம்ஸ் அரேன்னு எழுதிட்டேன். சாரி. ஒவ்வொரு கம்பைலர்லயும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. தட்ஸ் இட். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸ்வாப் பண்ண அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? இங்க பாருங்க ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸ்வாப் பண்ண அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்றோம்? ஐயவும் இன்கிரிமெண்ட் பண்றோம். ஜேவையும் இன்கிரிமெண்ட் பண்றோம். அதுதான் இங்க பண்றோம். ஓகேவா? ஐ பிளஸ் பிளஸ் ஜே பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் இஃப் அரே ஆஃப் ஜே வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஓகே. சப்போஸ் 0வா இருந்தால் ஓகே நம்ஸ் ஆஃப் ஜே வந்து 0வா இருந்தா என்ன பண்ணணும்னா நான் 0வா சேஞ்ச் பண்ணுவோம். நான் 0வா எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? ஜேவை நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணி ஃபர்தர் எலமெண்ட்ஸ் நம்ம செக் பண்றோம். நான் 0 எலமெண்ட்ஸா இருக்கா அப்படின்னு. ஓகே. இப்போ நான் பார்க்குறேன். நம்ஸ் ஆஃப் ஐ வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இந்த ரன் ஆகும். சப்போஸ் நம்ஸ் ஆஃப் ஐ வந்து ஈக்குவல் டு 0வாவே இல்ல. அப்படின்னா இது ஆல்ரெடி கரெக்ட்டான பொசிஷன்ல தான் இருக்கு. அப்ப கரெக்ட்டான பொசிஷன்ல இருக்குன்னா, நம்ம சிம்பிளா ஐ பிளஸ் பிளஸ் பண்ணிடுறோம். ஜேவையும் பிளஸ் பிளஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. திஸ் இஸ் த கோட். நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. ரன் ஆகுது. ரன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் போல. ஏன் இவ்வளோ நேரம் ரன் ஆகுது? ரன் ஆயிடுச்சு. ஓகே. யாஹ்! போத் டெஸ்ட் கேஸஸ் பாஸ்ட். இப்போ நம்ம சப்மிட் பண்ணிருவோம். சப்மிட் குடுத்தாச்சு. ரன் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணணும்னா, ஃபீல் டூ மென்ஷன். ஓகே. எந்த டவுட்ஸா இருந்தாலும் கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகே. லோட் ஆயிட்டு இருக்கு. ஆல் தி டெஸ்ட் கேஸஸ் பாஸ்டு. தட்ஸ் இட். 75 அவுட் ஆஃப் 75 டெஸ்ட் கேஸஸ் பாஸ்டு. இவ்வளோதான் அந்த சம். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, மென்ஷன் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே. அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஓகே. தட்ஸ் இட். தேங்க் யூ.